இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரின்னு தானே கேட்குறீங்க? இரவு ரகசியம். இது எபிசோட் வைஸ் வரும். கரெக்டாக 10 எபிசோடு இருக்குது. மறக்காமல் ஸ்டோரியை கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இரவு ரகசியம், அத்தியாயம் 1. அந்த இரவு ஊர் தூங்கவில்லை. ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்கிற தேவனூர்னு ஒரு சின்ன கிராமம். அமைதியான ஊர். சூரியன் மறைஞ்சா கதவுகள் மூடப்படும். மக்கள் சீக்கிரமே தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த இரவு மட்டும் வித்தியாசம். 10 வருஷம் கழிச்சு ஒரு பஸ் தேவனூர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுது. பஸ்ஸில் இருந்து இறங்கினா ஆதித்யன். 30 வயசு. சிட்டியில் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவன் கண்ணு பார்க்கவே ஒரு டயர்டாக ஃபீல் ஆச்சுது. அவன் பாக்கெட்டில் ஒரே ஒரு பேப்பர். சுப்பிரமணியன் தேவனூர், அவனோட அப்பா பெயர். ஆதித்யன் நேராக ஊருக்குள்ளே போனான். பழைய வீடு. அந்த கேட்டே பார்க்க பயங்கரமாக இருந்து, பூட்டும் டைட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தார். ஆதித்யன் கேட்டான், இது சுப்பிரமணியன் வீடு தானே? அந்த தாத்தாவுடைய முகமே மாறி போச்சு. மெதுவாக சொன்னார், இந்த வீடு நீ திறக்கக்கூடாத வீடுப்பா. ஆதித்யன் கீ போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணான். கேட் சத்தம் கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்த 2-3 பேர் வெளியே வந்தாங்க. எல்லாரும் அவனை அசிங்கமாக பயமாக பார்த்தாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, இவன் திரும்ப வந்துட்டான். வீட்டு உள்ள அவ்வளோ தூசி, அவ்வளோ அமைதி, ஒரே துர்நாற்றம். ஹாலில் ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம். அவன் அப்பா, அம்மா, அவன் சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோ. ஆனால் ஃபோட்டோவில் அம்மாவுடைய முகம் மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தாங்க. ஆதித்யனுக்கு ஒரே ஷாக். யார் இதை பண்ணது? அன்னைக்கு நைட்டு ஹெவி ரெயின், பவர் கட். கேண்டில் லைட்டில் ஆதித்யன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ சல் 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 கொலுசு சத்தம் கிச்சன் சைடில் இருந்து. அம்மானு வாயில் வர வார்த்தை தொண்டையில் நின்றுடுச்சு. கிச்சன் டோர் ஸ்லோவாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் யாரும் இல்லை. தரையில் ஈரமான காலடி சுவடுகள். அதை பார்த்து விறுவிறுனா இருந்துச்சு. அதை பார்க்க மனுஷனுடைய கால் மாதிரி இல்லை. சடனாக ஒரு பழைய ரேடியோ ஆன் ஆச்சு. ஒரே கரன்னு சவுண்டு. அப்புறம் அதிலிருந்து ஒரு வாய்ஸ், ஆதி, நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ரேடியோ திரும்ப ஆஃப். திரும்பியும் அமைதி நிலவிச்சு. மலையோட சத்தம் ஹெவியாக இருந்துச்சு. அப்போ சுவரில் மாட்டியிருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் திரும்ப கீழே விழுந்துடுச்சு. அதில் இருந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சி ஃபோட்டோவுடைய பேக் சைடில் ரத்தம் கரை இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு லைனு,
இந்த உண்மை தெரிஞ்சால் இந்த ஊரில் உயிரோடு இருக்க மாட்ட. இனி எபிசோட் 2 பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கானி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 10 எபிசோட் முடிஞ்ச பிறகு என்ன மாதிரியான ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. என்ன சஸ்பென்ஸாக இருக்கா, த்ரில்லிங்காக இருக்கா? இந்த த்ரில்லோடையே எபிசோட் 2 பார்க்க வெயிட் பண்ணுங்கள்.